அன்புசால் நாடக கலா ரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கனிந்த நன்றியை தெரிவித்து வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றிகள். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். நாடகம் நல்லபடியா துவங்கியாச்சு. ஆமா துவங்கியாச்சுல்ல, அருமையா துவங்கியாச்சுங்க. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே. அது குறித்த நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு நல்லா துவங்கிட்டோம். அதுல ஒன்றும் பெருசு இல்ல. துவங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்ல, அப்புறம் அதை நல்லபடியா கொண்டு முடிக்கிறது தான் பெரிய விஷயம். எந்த காரியத்தையும் எளிதா துவங்கப்படலாம், ஆனா முடிகிறது எங்க போய் முடியுமோ, எப்படி முடியுமோ, என்னமா முடியுமோ, இல்ல பொசுக்குன்னு முடிஞ்சு போயிருமோ, என்னது போறதுக்குள்ளேயே முடிஞ்சு போனாலும் அப்படி ஆயிருமோ அப்படின்னு குழப்பம் நமக்கு மனசுக்குள்ள. அதனால அதை நல்லபடியா முடிக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு நீங்களும் உட்காந்து பாருங்க. நாங்களும் நடிக்கிறோம், எங்க கடமையை நாங்க செய்யறோம், உங்க கடமை நீங்க செய்ய. அவங்க கடமையை அவங்க சரியா செஞ்சுட்டா எந்த கோளாறும் வராது, நல்லபடியா நடக்கும். அதை எப்படி நீங்க பாக்கணும்ங்கறத உங்க நான் தெளிவா எடுத்து சொல்ல போறேன். நல்லா முழிச்சிருந்து பார்க்கணும். உலக அதிசயம் நல்லா கேட்டுங்க, முழிச்சிருந்து பார்க்கணும். முழிச்சிருந்தா தான் பார்க்க முடியும். நல்லா முழிச்சிருந்து பார்க்காம குப்பரப்படுத்திட்டா பாப்பாங்க. இப்ப நான் சொல்றேன் பாருங்க எப்படி பார்க்கணும். கண்ணாலி நாடகத்தை பார்த்து நீங்க நீங்க
முதல்ல நோட்டீஸா வாச்சுக்கிறேன், அப்புறம் நாங்களும் வாசிக்கிறோம். அப்புறம் நீங்க பெட்டி மருந்துக்கு அப்புறமா வாச்சுக்கலாம். ஏங்க அப்புறமா என்ன காலையிலயா? பாடும்போது வாசிங்க, பேசும்போது வாசிக்கப்படாது. பாடும்போது வாசிக்க மட்டும் என்ன தனியாவே வாச்சுக்கிறேன். ஏன்னா எங்க வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்தது. இதுவுமா கொல்லைக்கு போனாலும் கூட்டு சேர்ந்து போகாதடான்னு சொல்லியிருக்காங்க. கொல்லைக்கு போறதே வெளியே போறத. ஆமா, அது என்ன கூட்டு சேர்ந்து போனா தனியா அதுக்கு கூட கூட்டு சேரப்படாதான். ஏன்னா கூட்டு சேர்ந்து ஒரு விஷயத்துக்கு போனோம்னா நம்மள கூட இருந்தே குட்டி சேவர் ஆக்கிடுவாங்க. என்ன சொல்றீங்க? அதையுமா கொலை கொலை போகாம நம்ம கூடயே போவேன், நம்ம காசுலயே உட்கார்ந்து குடிப்பான், நம்ம தான் வாங்கி கொடுப்பான். அது சரி. நல்லா போதை ஏறணும்னு நம்மள மட்டையாக்கி கடையில போட்டுவிட்டு நம்ம பாக்கெட்ல இருக்க காசு எடுத்து அவன் ஆட்டோ வச்சு வீட்டுக்கு போயிடுவான். போகும்போது சும்மா போக மாட்டேன், வேற நம்ம வீட்டுல இறங்கி சொல்லிட்டு போவேன். என்னன்னு என்ன வாம்புரிச்சன் தண்ணியை போட்டு கடையில படுத்து கிடைக்காங்க. இது நமக்கு தேவையா? அட்ரஸ் சொன்னதுல குட்டி வாங்கி கொடுத்து வாங்கப்படுறத காட்டுல தனியா போயிடுறது தனியா வர்றது அதுதான் உத்தமம். இப்ப நான் படிச்சுக்கிறேன், படி படின்னு சொன்னாங்க. எங்க ஆத்தாப்பன் சொல்லியே படிக்கல. இனிமேல் எஸ் கோட்டைப்பட்டி முத்திரைப்பட்டி கிராமம் இணைந்து நடத்தக்கூடிய நாடகமாக அருள்மிகு ஸ்ரீ பொன்னழகி அம்மன் ஸ்ரீ பச்சை மூங்கில் ஐயனார் ஸ்ரீ திருமுருகன் மகா சிவராத்திரி காவடி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு இந்த 27ஆம் ஆண்டாக இந்த சிங்கார கலைஞரை நடைபெற்ற நாடகம் வள்ளி திருமணம் என்ற நாடகம் இது விமர்சையாக இங்கே நடைபெறும். நண்பர்களே, இந்த நாடகத்தில் பங்கு பெறக்கூடிய நடிகர் மாணவிகள் யார் யார் வந்திருக்காங்க, என்னென்ன வேஷம் போட போறாங்க, அதை இப்ப சொல்ல போறேன். தென்னக மேடு கிழங்கும் வெற்றி முரசு ஒட்டி கொண்டிருக்கும் நடிப்பு செய்ய நாயகன் உங்கள் அபிமான செல்வன் சங்கீத சாம்ராட் நடிப்புகள் பெற்ற ஆட்டூர் ஏஆர் ஆறுமுகம் அவர்கள் இங்கே வேலன் வேடன் விருத்தரகளிக்க காத்துள்ளார். அவருக்கு இணையாக குயிலும் நீங்க கானங்களை பாடி மகிழ்ச்சிக்க காத்திருக்கின்றார் குயிலிசை கோகிலவாணி. அமயபுரத்தை சார்ந்த அன்பு மகள் கே நந்தினி அவர்கள் இங்கே வெள்ளியாக அடிக்க காத்துள்ளார்கள். வள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படியாவது மனம் முடித்தே தீர வேண்டும் என கச்சை கட்டி கொண்டவர் காத்திருக்கின்றார். சொல்லெடுக்கு வீரர் முறையோடு பேச உரையாட காத்திருக்கின்றார். தேவகான அரசு இலக்கிய சுடர் இதிகாச சுடர் என்றெல்லாம் பட்டங்களை தாங்கியிருக்கின்ற உங்கள் உருப்பம்பட்டி சார்ந்த பி பெருமாள் ராஜ் அவர்கள் இங்கே நாடக அடிக்க காத்துள்ளார். மேலும் எங்களுக்கெல்லாம் பக்க மேளங்களாக பக்க பலமாக இசைகளை இசைக்கு வந்திருக்கிறார்கள். இன்னிசை வந்தவர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி மில்ஜத்திலகம் அன்பு மாப்பிள்ளை கோவில்பட்டி டி அழகேசன் அவர்கள் ஹார்மோனியம் அன்பின் பாடல் 1000 கோடி அருமையான பாடல். முருகனை கும்பிட்டு வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. அதெல்லாம் சரி. இப்பெல்லாம் என்னமோ நாடகம் பார்க்க வந்த மாதிரி வந்து உட்கார்ந்துருக்காரு. நாடகம் தாயா பாக்குறாங்க, கராட்டை வளர்ந்துருக்காங்க. நாடகம் பாக்குற எப்படி பார்க்கணும்? எப்படி? நான் தான் கேட்கிறேன், நாடகம் பாக்குற எப்படிங்க பார்க்கணும்? அதைத்தான் கேட்கிறேன். இல்ல ஒரு நாடகம் வச்சா அதை எப்படி பார்க்கணும்னு கேட்கிறேன். இன்னும் நீ அதை சொல்லவே இல்லை. எப்படி பார்க்கணும்? இப்படித்தான் பார்க்கணும். உட்காந்து ஒரு கை தட்டி ஆரவாரமா ஒரு உற்சாகமா ஒரு பாட்டு பாடுறா சொல்றியா? இப்படி இருந்தா தான் அதுக்கு பேர் நாடகம். இந்த அப்ப தட்டிட்டாங்கல்ல, தட்டலாம் தான் நினைக்கிறாங்க. பாவம், சரி தட்ட முடியல. ஏன் முடியல? குளிருக்கு கை கவுட்டுக்குள்ள போயிடுது. அப்புறம் எடுத்து எங்கிட்ட இப்படி அடிக்கிறது பணியால. அப்படித்தான் இருக்கா, அவங்களை தொல்லை பண்ணக்கூடாது. எங்களுக்கும் குளிருக்குன்னு சொல்லி கையா கவுட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு போ, காசு வாங்க முடியாது. அவங்களுக்கு காசு தூக்கி கவுட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க. அப்புறம் எப்படி வாங்குவேன்? கேட்கிறேன். என்ன 10 லட்ச ரூபா வண்டி இந்த போது இது எத்தனை லட்சம் தெரியல. இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கினாலும் சாவி போட்டா தானே ஸ்டார்ட் ஆகும். சாவி போட்டா தான் வண்டி ஓடும். அந்த மாதிரி அந்த வண்டிகிட்ட போய் நின்றுக்கிட்டு நான் 10 லட்சம் போட்டு வாங்கியிருக்கேன், ஸ்டார்ட் ஆயிருன்னு சொன்னா ஆகாது. சாவிதான் போடணும். இப்ப நீ சாவி போட்ட இன்னும் அவங்க ஸ்டார்ட் ஆகிடுவாங்க, கை தட்டுவாங்க. இன்னொன்னு பிரச்சனை, இன்னும் தட்டுவாங்க. சந்தோஷமா இருந்துக்க. அவருக்கு இணையாக நந்திக்கு ஒப்பாக மத்தளத்தை சேர்த்து கொடுக்கின்றார். நந்தில மாடு இல்ல, மாடு ஐயா. சரியா, நீ சொல்லி அவன் மாட்டி வந்தியா?
வார்த்தை ஒண்ணுதான், ஆனா அதுக்கு சொல்லக்கூடிய விதங்கள் பதம் மாறும். மாடுன்னு சொன்னோம்னா அது பார்க்கறது தப்பா தெரியும். நந்தினா சிவனுடைய ஆலயத்துக்கு முன்னாடி இருக்கிறது. இந்த மிருதங்கத்துக்கு இந்த வாத்தியத்துக்கு அதிபதி யாருன்னா நந்தி பகவான் தான். அவருக்கு ஒப்பா சொல்லியிருக்கேன், அவனை போய் மாடுங்கிறியா? அப்படியே சொன்னா கட்டுத்துறை மாடுன்னு சொல்லணுமே தவிர மாடு மார்க்கெட் மாடுன்னு சொல்லிடக்கூடாது. இருக்கிறது தவறில்ல. அன்பு தம்பி, என் பாசத்திற்கு அன்புக்குரிய இந்த நாடக உலகத்திலே முறையாக இசை கல்லூரியிலே படித்த ஒரு மாணவன் யாரான்னா என் தம்பி மோகன்தாஸ் தான். ஏன்னா மியூசிக் காலேஜில் படிச்சுட்டு நாடகத்துக்கு வந்து வாசிக்கிறான்னா மியூசிக் காலேஜில் படிச்ச எல்லாருமே நாடகத்துக்கு வாசிட முடியாது. ஏங்க அது ஏட்டு சுரக்க கறிக்கு உதவாதும்பாங்க. பாடாந்தரம் தான் அடிக்கலாம். தாத்தி தோம் நம் தாத்தி தோம் நம் தாத்தங்கோமனம் 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 அடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் மேடைக்கு செட் ஆகாது. ஆனால் தம்பி ஒரு ஆள் தான் மேடை நாடகத்துக்கு எப்படி வாசிக்கணும், கச்சேரிக்கு எப்படி வாசிக்கணும், கிராமிய நிகழ்ச்சிக்கு எப்படி வாசிக்கணும், இந்த பங்கீடு தெரிஞ்சு வாசிக்கக்கூடிய ஒரே ஒரு கலைஞன் அன்பு தம்பி, பாசத்திற்கு அன்புக்குரிய ஆவுடையார் கோவிலை சார்ந்த மோகன்தாஸ் அவர்கள். மிருதங்கமன் டோலக்கன் தபேலா தொப்பி. மழை இல்லை. அப்படி வா, தெருவுக்குள்ள வா. தெருவு விட்டு வெளியே போயிட்டு கேட்டுக்கோமா. ஒரு கை தட்டி உடனே பாவம்னே
உசுரை கொடுத்து அடிச்சிருக்கேன் புள்ள. இன்னைக்கு தான் தெரியல என்னமோ இம்பிட்டு பாசிக்கிறேன் என்னன்னு தெரியல. கேமரா 4 கேமரா வந்தோடனே வித்தியாசம் கொடுத்துருச்சு. 10 நாளா தம்பி பழனி பாத யாத்திரை பக்தர்களுக்காக கூட சேர்ந்து பஜனையில் வாச்சிட்டே போனது பிள்ளை கருக்குழஞ்சு போனேன். கருத்து போயிட்டான் வெயிலே போனது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு? சூரிய குஞ்சுமா இருப்பான் நாலு. அத்தாடி யானை சிகப்பவன். அருமையான வாத்தியம். என்ன காரணம்னா அவனுடைய பிறந்த மண் அந்த மாதிரி மண். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பிறந்த ஊருக்கு பெருமை தேடுன்னு சொல்லுவான் இல்லையா? பத்தமடைன்னு சொன்னோம்னா பாய் தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும் இல்லையா? பழனினா பஞ்சாமிரத்துக்கு ஞாபகம் வரும். திருப்பதினா லட்டு தான் கண்ணுக்கு தெரியும். அது மாதிரி ஆவுடையார் கோவில் அப்படின்னா என் தம்பி மோகன்தாஸ் தெரியுமா? காரணம் அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் சிவனுடைய ஆலயம். அது ஆவுடையார் கோவில் சாதாரணப்பட்ட இடம் இல்லை. அந்த ஆவுடையார் கோயிலுக்கு நம்ம மதுரை மாவட்டத்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. பொண்ணு கொடுத்து சம்பந்தம் இல்லையா? அந்த கோயிலை கட்டினது யார் தெரியுமா? நல்ல வேலை கொத்தனாரும் சொல்ல அமர்ந்திய. அது அல்ல. மதுரை மாவட்டத்தில் ஒத்தக்கடைன்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? அந்த ஒத்தக்கடைக்கு பக்கத்துல திருவாதூர்னு ஒரு ஊர். அந்த திருவாதூர்ல பிறந்தவர் தான் மாணிக்க வாசகர். சமயக்குறவர்கள் 4 பேர்ல ஒருவர். அவர் என்னவா இருந்தார்னா பாண்டிய மன்னன்கிட்ட அமைச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ பாண்டிய மன்னன் சொல்றாரு குதிரை வேணும்பா, அரண்மனைக்கு குதிரை வாங்கிட்டு வாப்பான்னு கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்புனார். இப்படி அனுப்பும்போது அந்த காலகட்டத்தில் குதிரை சந்தை எங்க கூடும்னா எங்க தொண்டிக்கு பக்கத்துல. அதனாலதான் இவர் வந்த வழியில திடீர்னு பார்த்தாரு ஒரு இடத்துல குருந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து ஒரு சிவனுடைய அந்த இதெல்லாம் கேட்டு அவர் மேல ரொம்ப லைக் ஆயிட்டாரு. இருக்குடா இருக்குண்ணா இல்லைன்னு சொல்லலையாடா. அப்ப நான் எடுத்துட்டா போயிட்டேன். அப்படி சிவன் மேல ஐக்கியமாயி இன்னும் என்ன நம்ம குதிரை வாங்கிட்டு போய் மன்னர்கிட்ட பேர் வாங்குறது? சிவன் அடியார் ஆயிட்டாரு. சிவன் அடியாரா மாறி கொண்டு போன பணத்துக்கு சிவன் கோயிலே கட்டிவிட்டார். அப்படி கட்டுறது தான் அந்த ஆவுடையார் கோயிலுடைய கோயில். அந்த கோயில் என்ன விசேஷம் தெரியுமா? என்ன? சிவலிங்கம் அந்த கோயில்ல கிடையாது. ஆனா சிவன் கோயில். சிவலிங்கம் இல்ல, கொடிமரம் இல்ல, பலிபீடம் இல்ல, நந்தி இல்ல, ஆனால் சிவன் கோயில். என்ன ஆச்சரியம் பாருங்க. நான் நாரதரும் வள்ளி சில நாடகங்கள்ல தர்க்கம் பண்ணி நீங்க கேட்டிருப்பீங்க. சிவலிங்கம் இல்லாத கோயில் எங்க இருக்கு, கொடிமரம் இல்லாத கோயில் எங்க இருக்கு? ஆச்சா போச்சாமாங்க. அது ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் ஒன்றும் இல்லை. பட்ஜெட் ப்ராப்ளம். கொண்டு போன காசுக்கு அவ்வளோதான் கட்ட முடிஞ்சு நின்று வச்சு. அதுக்குள்ளே பாண்டிய மன்னன் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாப்ல. அவர் என்ன பண்ணாருப்பா பார்த்தார் சிவன். உன்னால் முடிஞ்ச வேலையை நீ செய்திருக்கிறாய், நல்ல காரியம் செய்தா நண்பா என்று சொல்லி இனி இந்த கோவிலில் நானே ஆத்மநாதனாக இருந்து மக்களுக்கு அருள் புரியேன்னு சொன்னாராம். அப்பேற்பட்ட ஸ்தலத்தில் இருந்து வந்திருக்கின்றானே அன்பு தம்பி. ஆனால் ஒரு நாள் கூட அந்த கோயிலுக்குள்ளே போயிருக்க மாட்டேன். படிக்கிற காலத்துல அங்க உட்கார்ந்து தானே படிக்கிறது. ஆமா, அப்பதானே புளியோதரை கொடுப்பாங்க, வாங்கி பேசாம தூங்கலாம். அதையும் சாப்பிட்டு தான் தூங்குறது. மிக சிறப்பான வாத்தியம். அவரோடு இணைந்து இங்கே நந்திக்கு ஒப்பாக அவர் மத்தளத்தை சீத்தாலும் சின்ன நந்தியாக அருகே இருந்து அவருக்கு உதவியாக இருந்து கொண்டிருக்கின்றார் என் அன்பு உடன்பிரபா சகோதரர் பலவாத்திய புகழ் வெங்களூரை சார்ந்த பெங்களூர்ல இருந்து வருவாங்க. நீங்க வெங்களூரை சார்ந்த ஆரம் துரைராஜ் அவர்கள் ஆரோடு சேர்ப்பதோடு தன் இனிய காரணத்தால் மக்களுக்கு நல்ல பல கருத்துக்களை எடுத்து சொல்ல காத்திருக்கிறார். எங்க ரொம்ப சம்பளம் கம்மியோ? செல்போன் இல்லாத ஒரு மனிதன் பேசுறோம்னுங்க, செல்லு அது இல்லாத மனிதன் இனிமேல் அப்படி ஒரு மனுஷனை நம்ம பார்க்கவே முடியாது. வயிற்றுக்குள்ள இருந்து புள்ள பிறக்கும் போதே செல்லோட தான் வெளியில வரும். இனிமேல் யார் சொன்னது? மாற்றம் கிடையாது. இந்த ஊர்ல இவ்வளவு கூட்டம் கூடி இருக்காங்கல்ல, இருக்குல்ல, செல்லு இல்லாதவங்கள கையை தூக்க சொல்றேன். எவ்வளவு பேர் தூக்குறாங்க பாக்குறீங்களா? லைட் அடிக்காரா தம்பி? எங்க செல்போன் இல்லாதால கையை வேணும். ஆமா, சாமி துணை இல்லாம எதையும் செஞ்சாலும் ஏத்துக்க மாட்டாங்க, வெற்றி காண முடியாது. நல்ல கருத்தோட பாட்டு அருமையா போட்டார். அண்ணனுக்கு ஒரு மனமார்ந்த நன்றி, வணக்கம். அது மாதிரி என்ன செஞ்சாலும் சாமி நம்ம கூட துணைக்கு இருக்கும். ஆனா செய்யறது நல்ல விஷயமா இருக்கணும். அப்பதான் நம்ம கூட சாமி துணை இருக்கிற மாதிரி. தப்புவான விஷயத்துக்கு போனோம்னா சாமி நம்ம கூட நிக்காது. என்ன செஞ்சாலும் சாமி நமக்கு வேணும்னு சொல்லிவிட்டு ஒருத்தனை போட்டு குத்துறதுக்கு போய் சாமி கூட வருமா? என்ன சொல்றீங்க? நல்ல விஷயத்துக்கு மட்டும் வராதா, கெட்ட விஷயத்துக்கு வராதுன்னு சொல்ல வரேன். புரிஞ்சுக்க. மிக அருமையான ஒளிபரப்பிக்க ரொம்ப ஆரம்பிச்சிருக்கிறார்கள். மேலும் இந்த நாடகத்துக்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு நாகமாள் ஐஸ் கம்பெனி அரசர்குளம். எனக்கு ஐஸ் கம்பெனியா? சீன் கம்பெனி அரசர்குளம் பழைய பிசினஸ் அது. அதற்கடுத்தபடியாக இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த பெருமைக்குரியவர் நாடக அமைப்பாளர் குடும்பமட்டியை சார்ந்த இலக்கிய சுடர் இதிகாச சுடர் பி பெருமாள்ராஜ் அவர்களும் அன்பு மாப்பிள்ளை டி அழகேசன் ஆர்மனிஸ்ட் கோவில்பட்டி சார்ந்த அன்பு அப்படியா இணைந்து இந்த நாடகத்தை அமைத்திருக்கார்கள் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரும் வருகவன அன்போடு வரவேற்கின்றார்கள். எஸ் கோட்டைப்பட்டி முத்தனிப்பட்டி கிராமத்தார்கள் என்று தெரிவித்து இந்த நாடகத்தினை மிக தெளிவாக இம்புட்டு கேமரா பாயா முன்னாடி
ரஜினிகாந்த் கூட இவ்வளவு கேமரா வந்து நமக்கு ஷூட்டிங்ல அற்புதமாக இங்கே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்பாள் யூடியூப் சேனல் அண்ணன் சுரேஷ் அவர்களும் மற்றும் தம்பி பேர் சிவா சிவா போட்டோகிராஃபி அன்பு உள்ளங்கள் மற்றும் அடியன் ஆர்பி அரியரன் யூடியூப் சேனல் நம்ம சேனல் வந்திருக்கு. அனைவரும் இந்த நாடகத்தை மிக தெல்ல தேவாடித்துக் கொள்வதற்காகவும் மேலும் தங்கராஜ் அவர்களுடைய யூடியூப் சேனல் எக்கச்சக்கமான சேனல் இன்னைக்கு வந்திருக்கு. எல்லாத்திலும் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் நம்ம நாடகத்தை எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் யூடியூப்ல போய் தட்டினோம்னாக்கா கிளீனாக வந்துடும். அவர்களுக்கு ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு அருமையான சாப்பாடு வயிறார சாப்பிட்டோம். அதில் எந்த கோளாறும் இல்லை. அடுத்து நம்ம பொம்பளை பிள்ளை அனுப்பணும். போகிறதுக்கு முன்னாடி பொதுமக்களுக்கு ஒரு சின்ன தகவல் கொடுத்துட்டு போகிறேன். வாழ்க்கையில் 2 கஷ்டம் மட்டும் வரக்கூடாது மனுஷனுக்கு. என்ன கஷ்டம்னா ஒன்று மன கஷ்டம், இன்னொன்று பண கஷ்டம். இது 2 வந்துச்சுன்னா எவ்வளவு சிக்கலை கொண்டு தெரியல வச்சுக்க. பண கஷ்டத்துக்காகத்தான் இன்னைக்கு உங்க செல்போன்ல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு அழைப்பு வரும். யாருன்னு பார்த்தோம்னா யாரோ தெரிஞ்சவங்க பேசுறாங்கன்னு பார்த்தா கம்ப்யூட்டர் வாய்ஸ் பேசும். நாங்க HDFC ஃபைனான்ஸ்ல இருந்து பேசுறோம். உங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கு, நீங்க லோன் வேணா அப்ளை பண்ணிக்கலாம், 1.5 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு லோன் கொடுக்கறதா இருக்கோம்மா. திடீர்னு பார்த்தா பஜாஜ் ஃபைனான்ஸ்ல இருந்து பேசுவோம். பணம் தர்றேம்மா. நம்ம போய் வாங்கிட்டு அப்புறம் கடன்காரனா நிக்கணும், அது வேற பிரச்சனை. ஆனா இது எல்லாத்துக்கும் லோன் கொடுக்குறாங்கல்ல, வீடு கட்டுறதுக்கு லோன் தர்றாங்க, ஹவுசிங் லோன் இல்லையா? வண்டி வாசி வாங்கணும்னா 4 வீலரோ 2 வீலரோ வாங்கணும்னா அதுக்கு லோன் தர்றாங்க இல்லையா? ஆனா கல்யாணம் பண்றதுக்கு எவனாவது லோன் கொடுக்குறானா? இல்ல. இந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னா கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் தயாரா இருக்கும், மண்டபம் தயாரா இருக்கும், கையில பணம் வேணும்ல கல்யாணம் பண்றதுக்கு. அப்படி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்ப நான் ஒரு ஃபைனான்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். என்ன ஃபைனான்ஸ் பேரு? ஹரிகரன் ஃபைனான்ஸ். நல்ல விஷயத்துக்கு மேரேஜ் லோன் யாருக்கு தேவைப்பட்டாலும் கேட்கலாம். போன் நம்பர் குறிச்சுக்கிறேங்க 00 ஹலோ. நம்ம ஃபைனான்ஸ் ஆரம்பிச்ச நேரமே சரியில்லை. எங்க ஒரு நல்ல காரியத்துக்காண்டி ஆரம்பிச்சிருக்கீங்க, அதை போய் நீங்க இப்படி சொல்றீங்க. போன் நம்பர் சொல்ல போறேன், கரண்ட் போச்சுன்னா அப்ப நம்ம என்ன செய்யறது? நம்ம நேரம் காலம் அப்படின்னா என்ன ஊத்திக்கிற அர்த்தம்? அப்படி அல்ல. கரண்ட் ஆப்பானு கெட்ட சங்கம்னா இல்ல. இளையராஜா அவர்களே முதலில் ரெக்கார்டிங் போகும்போது கரண்ட் ஆப் ஆகி போச்சான். இன்னைக்கு அவர் மேஸ்டோ பட்ட வாங்கலையா? கண்டிப்பா நம்ம ஃபைனான்ஸ் அமோகமா ஓடும். உங்களுக்கு என்ன ஹரிகரன் ஃபைனான்ஸ் நம்பர், போன் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. 00 000 0 முட்டை. ஹலோ நீங்க ஹலோ பணம் கடைசியில முட்டை தானா? அப்படி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமா ஃபேன்சி நம்பரா வாங்கியிருக்கேன். நீங்க யாருக்கு பணம் வேணா முதல்ல உங்க பட்ஜெட் கேட்போம். எப்படி எவ்வளவு ரூபாயில கல்யாணம் பண்ண போறீங்க? 5 லட்சம்னா அதுக்கு உண்டானது, 10 லட்சம்னா அதுக்கு உண்டானது. நம்மகிட்ட என்னன்னா நம்ம ஃபைனான்ஸ்ல லோன் எடுத்தீங்கன்னா கல்யாணம்னு வந்துட்டா வேலை எதுவுமே நீங்க பார்க்க வேண்டாம். அப்புறம் உங்க சொந்தக்காரங்க லிஸ்ட கொடுத்துட்டீங்கன்னா பத்திரிக்கை கொடுக்கறதுல இருந்து, பந்தல் போடுறதுல இருந்து, வாழை மரம் கட்டுறதுல இருந்து, சாப்பாடு ஓடுறதுல இருந்து, மொய் எழுதுறதுல இருந்து, உள்ள வளர்க்கறதுல இருந்து, அது அவங்க வேலை, நம்ம பார்க்க முடியாது. எல்லா வேலையும் நாங்களே பண்ணி தர்றோம். ஆனா ஒரு கண்டிஷன் என்ன, நம்ம ஃபைனான்ஸ்ல வாங்கினா இஎம்ஐ மாத தவணை சரியா கட்டணும். இல்லைன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 வீலர் வாங்குறீங்க, ஆமா, ஒரு மாசம் டியூ கட்டலன்னா என்ன செய்வேன்? எங்க மாசம் ஒன்னாச்சு இன்னும் டியூ கட்டாம இருக்கீங்க கேட்பாங்க. 2 மாசம் கட்டலன்னா எங்க போன மாசம் கட்டல, இந்த மாசம் கட்டல, இன்னும் 2 நாள் தான் இருக்கு, 3ஆவது மாசமும் கட்டலன்னா வண்டி எடுத்துக்கிட்டு கொண்டு போயிருவாங்க. சொல்ல மாட்டா என்ன செய்வான்? வண்டி எடுத்துட்டு போயிருவாங்க, வண்டி தூக்கிட்டு போயிருவாங்க கம்பெனிக்கார. அதேதான் நம்மளுடைய திட்டமும். எப்படி 2 மாசம் பணம் கட்டலன்னா நாங்க கூப்பிட்டு சொல்லுவோம், அப்பா கல்யாணத்துக்கு கொடுத்த லோன் நீ பொண்டாட்டி கிட்ட தான் கல்யாணம் பண்றதுக்கு கல்யாணம் லோன் வாங்கினேன், 2 மாசம் கட்டல, சீக்கிரம் கட்டிடுன்னு சொல்லுவோம். 3ஆவது மாசம் கட்டலன்னா பொண்டாட்டி பால் வாங்கிட்டு இருந்தாலும் காய் வாங்கிட்டு இருந்தாலும் அங்கனக்குள்ளே ஆட்டோ வச்சு தூக்கி போயிடும். அப்புறம் அவன் திரும்ப பணம் கட்டித்தான் திருப்பணும், வேற வழி கிடையாது. டியூ முடிய வரைக்கும் அவன் தாலியிலே பின்னாடி சீல் அடிச்சிருவான். ஹரிகரன் ஃபைனான்ஸ் சீல் இருக்குல்ல, அவன் டியூ கட்டி முடிச்சு என்கிட்ட வந்து NOC வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த தாலியை கழட்டிட்டு அவன் போடுற தாலியை போடலாம். அது வரைக்கும் ஃபைனான்ஸ் தாலி தான் கழுத்துல தொங்கும். இல்ல அவர் வந்து திருப்பலைன்னு வைங்க, ஏலத்துல விடுவீங்களா? ஏலத்துல விட மாட்டான், அது நம்மளே வச்சுக்கிடுவான், கம்பெனியை சேர்ந்தது. நீ நொட்டலாம்னு பாக்குற ஓசியில இந்த பழைய டிக்கெட் பழைய வாங்குறதுக்குன்னே ஒரு குரூப் அழைகிறாங்க. எனக்கு ஒரு லோன் தானே. அதே இது எதுக்காக செஞ்சோம்னா, அப்படியாவது இந்த பொண்டாட்டி வச்சு காப்பாற்றணும், சண்டை சிறு போடாம ஒன்னா இருப்பாங்கன்னு நினைச்சுதான் இப்படி திட்டத்தை கொண்டு வந்தேன். நல்ல விஷயம் தானே. அதுலயும் ஒருத்தர் என்கிட்ட லோன் வாங்கினேன், 2 மாசம் கட்டல. கூப்பிட்டேன், தம்பி
பொண்டாட்டி தூக்கிட்டு போறது உறுதி தான் போல இருக்கு. 2 மாசம் பணம் கட்டல, சீக்கிரம் கட்டிருன்னு. அண்ணனே கட்டிடுறேன், கொஞ்சம் பொறுத்துக்கண்ணே அப்படின்னா. அப்புறம் ஒரு 10 நாள் ஆச்சு. தம்பி 3வது மாசம் மறுபடியும் சொல்லிட்டு இருக்க முடியாது, கட்டியிருக்கேன் சரணே அப்படின்ட்டான். 3 மாசம் கழிச்சு நான் போன் பண்ண மறந்துட்டேன். அவன் கூப்பிட்டேன் எனக்கு, அண்ணே தூக்கிட்டு போறோம்னு சொன்னீங்க, இன்னும் தூக்காம இருக்கீங்க அப்படின்னா. அவன் இதை கழிச்சு விடுறதுக்கு பாக்குறேன், சரியில்லை போல இருக்குது. லோனை கட்ட விட்டோம்னா அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. நம்ம புது லோன் போட்டு புது பொண்டாட்டி கட்டோம்னு ஐடியா பண்ணிருக்கேன் முண்டப்ப. நான் இப்படி தள்ளி போன கேஸ் எல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன்? ஐயா அதனால ஓடி விழுகலையாங்கிறது நீ ஓடுறதை பொறுத்து தான் இருக்கு. மீண்டும் உங்களை சந்திக்க ஒரு பிரியா விடுவீங்க. நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்ம நாட்டு எங்கெல்லாம் கொஞ்சம் வளரணும். ஊர்ல நல்லா இருக்கணும், நம்ம நாட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு மாப்பிள்ளை ஒரு பார்த்துருன்னு சொன்னீங்கல்ல, அவரை மட்டும் கல்யாணம் பண்ணி வைங்க. எனக்கு ஆள் அழகா இருக்காப்புல, இல்ல உங்களுக்கு பொறாமையா இருக்கு போல. முதல்ல உன்னை கொண்டு டாக்டர்கிட்ட காட்டணும். எம்ஜிஆர் மாதிரி ஆள் இல்லை, தக்கன்னு இருக்காப்புல. அப்படியா? நிஜமாவா? அவரு எம்ஜிஆர் மாதிரி உடம்பெல்லாம் அப்படியே இருக்கு. இன்னும் எம்ஜிஆர் நீ படத்துல பாத்திருக்கியா? நான் அவர் செத்ததுக்கு அப்புறம் தான் நான் பிறந்தேன். காலண்டர்ல ஏதாச்சும் பாத்திருக்கியா? இல்ல நான் பார்த்தேன். அவர் படமாச்சும் பாத்திருக்கியா? எதுவுமே பார்த்தது இல்லை. இங்க வாவே. அப்புறம் அவர் எம்ஜிஆர் மாதிரி இருக்கான்னு எப்படி சொன்ன? இல்ல ஆளு எல்லாரும் சொல்லுவாங்க ஐ லவ் யூ மச். நீங்க வருத்தப்படுறீங்க. முதல்ல கூட்டிகிட்டு போய் காலையில திருப்பத்தூர்ல பல்ல கட்டி விடு. யாருக்கு? ஆத்தாடி என்னை பார்த்துக்கிட்டு இருக்காப்லன்னா என்ன பல்ல லட்சத்துக்கு சொந்தக்கார ஆளு, அன்பளிப்பு கொடுக்காம விட மாட்டாப்புல. ஏ ஆத்தா
பவளும் வாயிலும் இருக்கிற அழகு பார்த்தலே மனசு பட்டு துடிக்கிறீங்க ஐயோ அவங்களே ஆடினதை கெடுத்து பிடிங்க எல்லாரும். போஸ் அவர் ஆடுனால டைமிங்கோட ஆடுறாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. அடுத்த வருஷத்துக்கு அவரை தான் பப்புன்னு போட போறேன் சிவன் ராத்திரிக்கு. அவர் பப்புன்னு நான் டான்ஸ் நம்ம நாடகத்துல தான் அரங்கேற்றோம் போட்டேன்னு வச்சுக்க. அவர் சும்மா இருந்தவரை கிளப்பி விட்டு இப்ப பாரு நாளைக்கு ராணி நாளைக்கு நேரம் நினைச்சுக்கிட்டே கிடப்பாரு. என்னன்னு நேத்து நம்ம முருகன் அந்த டான்ஸ் ராணிக்கு இப்படித்தானே இருந்துச்சு. ஆட்டம் பாட்டு பேச்சு அப்படின்னு அடுத்த வருஷம் தெரிஞ்சு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. யாரையாவது பாக்குறாரா? என்னைய மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்காப்ல. ஐ லவ் யூ செல்லம். எனக்கு வாய்க்கிறாள் அப்படிதான் இருக்கு. ஓ அப்படின்னா மரச்சாடவா? அப்படியெல்லாம் இல்ல. அவரை உள்ள கூட்டிக்கிட்டு போய் வச்சு உட்கார வச்சு டீ வாங்கி குடிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஐயோ பூங்குயிலே என்னப்பா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பெரிய ஆள் ஆகுறவங்க யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குதே. நான் என்ன பண்ண? படுத்துறாங்க. அப்படி இல்லம்மா நீ அங்கிட்டு திரும்பி அப்படி ஆடுறியா? அது எப்படித்தான் ஆடுற அப்படிங்கறத பாக்குறதுக்கு அவர் அங்கிட்டு கிடக்குற பண்ண அள்ளி இங்கிட்டு போடுறாரு. இப்படியான பண்ண வீசிட்டாப்ல கையா நீட்டி
திருமகளாடு பாவை என்னும் 11 வகையான அழகிற்க இன்பம் தெளிவு நிறை ஒளி வன்சொல் வந்த முச்சமென பாடலில் பெயட்டும் அதற்கு கொட்டு அசை தூக்கள வேண்டும் தவ தான் இணைந்து விரவிய பிளராடும் குறவை குத்து முறையே மாறுபட்ட காணல் வரி உள்வரி புறவரி கிளர்ச்சி வரி தேர்ச்சி வரி காட்சி எடுத்துக்கொள் வரி வேட்டோடு செல்லப்படும் வரிக்குத்தி எட்டும் ஒருங்கிணைந்து கலை என்ற கடலுக்கு கரைகண்ட தமிழாய் நிலைகுண்ட அறிவுக்கு நிகழட்ட தமிழாய் மலைக்குச்சி உடையின்னும் அவட தமிழாய் குறிஞ்சியும் உள்ளே வரதர் மெய்தல் பழைய மலத்திற்கு முறித்தான எழுத்து சொல் புற யாப்பு அணி ஏவகலகணத்திற்குரிய இயலிசு நாடகம் முத்தமிழாய் முறையோடு அவற்றுருவான வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா அருட்பா ஐவகை பாவினைகளுக்கு உண்டான பாட்டுடைய திரைவனே அகாரம் உகாரம் மகாரம் என வரைக்கப்பட்ட முக்காலமாய் காலத்தின் குளமாய் வரையறுக்கப்பட்டு என் மனதில் தந்து ஒளியாய் ஒளியாய் மணியாய் வழிமுக சுடர வேண்டும் வரத்திரைவன் குகனே குன்றுதராடும் குமரா மாயம் மருகா கந்தா கடம்பா கார்த்திகையா உன் தாழ் பணிந்தேன் சரணம் 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 முருக பெருமானை வணங்கி விட்டு அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா பழனிமலைநாதர் பாவடி
கைத்தட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி, மனமார்ந்த நன்றி. என்ன பாட்டு பாடுவோம்? மெச்சம்புகள் வேங்கடவா என்பார் பாதிச்சியில் ஜென்மம் எடுக்கவா மச்சா குடுமா கோலா சிங்கா வாமா ராமா 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 கோபாலா மாவென்ற பிறந்தாமனை புகழை பாடிவிட்டு ஆக வேண்டிய விஷயத்தை பார்ப்போம். ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. இன்பம் கங்கை நீராய் மஞ்சள் குங்குமம் மங்கை நீர் சூடி, கங்கை நீராய் சென்றல் போல நீ அழகி. மஞ்சள் குங்குமம் மங்கை நீர் சூடி தெய்வகாசுரம் பாடடி. ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதவந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி.
நன்றி நன்றி கலந்த வணக்கம். நன்றி மனமார்ந்த நன்றி. சந்தனமும் குங்குமமும் ஜவ்வாது திருநீரில் தவந்திடம் சத்துடைய தம்பொழிகளை இதனை வாழ்விக்கும் தாயமுத நம்முடைய செங்கனை சிற்பிள்ளை செவ்வான பொழுகின்ற செம்பவளம் ஒத்துவடிவே கந்தனை கணபதி தந்தமே வாழ்வித்த கற்கன் இன்ப வடிவே காற்றிய மலையையும் கதிரவன் ஒளியையும் கலந்து தர்மிருக்கிடவே சிந்தனை சோழியில் தென்றலாய் உலவிடும் தேவுள் சிற்ப வடிவே சிவனாரின் துணையான ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ சக்தி அம்மை அம்மையே ஆதி சிவன் பாதி உன்னை போற்றி புகழ்ந்து வணங்கிடம்மா போற்றி போற்றி அந்த அம்பாளை வணங்கிவிட்டு கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா அருள்மாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா
கைதட்டி அன்பு இதயங்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. குறிஞ்சி முல்லை வரதர் மெய்தல் பழைய வெள்ளத்தில் குறிஞ்சி உள்ளத்தை ஆட்சி புரிந்து கொண்ட நம்ப தேவனுக்கு வளர்ப்பு மகளை பிறந்து சீரோடும் சிறப்போடு வளர்ந்து வாழ்ந்திருக்கின்றேன். என் உடன் பிரவாத சகோதரர்கள் 7 பேர் இருக்காங்க. 7 ஆண் பிள்ளைகள் இருந்துமே என்னை மாதிரி பெண் குழந்தைன்னு அப்பாவுக்கு ரொம்ப நாளாவே வருத்தம். அதனால என்ன பண்ணிட்டாங்க, காட்டுக்கு வேட்டைக்கு போற நேரத்துல வள்ளி கிழங்கு தோண்டெடுக்கப்பட்ட பள்ளத்துல இருந்து எடுத்து ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு வராங்க. பெண் குழந்தை கிடைத்தால் இறைவனுக்கு தேவைத்து காட்டுக்கு காவலுக்கு அனுப்பதாக அப்பாவுடைய வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்னைக்கு நாங்கெல்லாம் காட்டுக்கு காவலுக்கு போறோம். நான் போறேன், எனக்கு துணைக்கு என் உயிர் தோழி ஒருத்தவங்க வராங்க. காட்டுக்கு காவலுக்கு போறியா? தோழிக்கு துணைக்கு தோழி மாதிரியே ஒருத்தைய கூட்டிட்டு வந்து. ஆமா, எப்போதும் நம்பிராஜ மகளை தானே காவலுக்கு அனுப்புவாரு. அதுல என்ன சந்தேகம் தாங்களுக்கு? என்ன இன்னைக்கு 2வது பேத்தி அனுப்பி விட்டுருக்காரு? 2வது பேத்தியா? பேத்தியா? இங்க வாங்க வள்ளிநாயகம், கோவப்படாம இங்க வாங்க, என்னன்னு கேளுங்க. வாங்க. ஏமா மிலிட்டரியில சேர போறியா? என்னங்க கோவம்? தாங்கள் என்னை பார்த்து ஏகவசன பேசுகிறீர்கள். நான் கோவமாக இருக்கிறேன். எதுக்காக சொன்னேன்னா, தாங்கள் எதுவும் பேச வேண்டாம். தாங்கள் என்னை புண்படுத்தி விட்டீர்கள். என் மனதிற்கு வலிக்கிறது. எவ்வளவு மருந்து போட்டாலும் சொல்லிட்டே இருக்கேன். உண்மையிலே சொல்றேன், அது சின்ன குழந்தையா இருக்கிய, வர வர ரொம்ப சின்ன பிள்ளையா போய் எல்லாரும் வளர்ந்து பெரிய ஆளா வருவான்னு பார்த்தா நீங்க இருக்க சின்ன பிள்ளையா போயிட்டீங்க. அதானே வேணும் நமக்கு. அதனால சொன்னேன். அப்படியா? ஆமா, பேத்தின்னு. தாங்கள் இதற்கு முன்பாக நம்பிராஜன் பேத்தி என்று ஏகவசனம் பேசுகிறேன், செவியார கேட்டேன். இல்ல, சின்ன குழந்தையா இருக்கவும் சொன்னேன். அப்படியா? ஆமா. சரி, பரவாயில்ல. யாரா இருக்கு அவளுக்கு போறியா? நான் போறேன். எனக்கு துணைக்கு என் உயிர் தோழி ஒருத்தி வர்றாங்க. தோழிக்கு துணைக்கு தோழி மாதிரியே ஒரு அழகிய கூட்டிட்டு வந்திருக்கோம். அழகு நாள் அழகு அப்படி ஒரு அழகுங்க. பெண்ணுக்கு பெண்ணே பேராசைகளும் அற்புதமான பேரழகு எப்படி வருவான்னு எனக்கே தெரியாது. வந்தாதான் தெரியும், அழகா வருவா. ஏன்னா அன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? சிவராத்திரி. ரொம்ப அற்புதமான ஒரு திருநாள். இந்த திருநாள்ல எல்லாருமே நாடகத்தை நாடக கண்ணோட்டத்தோடு மட்டும் பார்க்காமல் எல்லாரும் தெய்வீக கண்ணோட்டத்தோடு பார்த்தோம் அப்படின்னா நல்லது நடக்கும் அப்படின்றது ஐதீகம். இன்று ஒரு நாள் எல்லாருமே விழிச்சிருக்கணும். எல்லாருமே விழிச்சிருக்கணும். சிவராத்திரி கொண்டாடப்படுறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கு. ஐயனுக்கு வந்துட்டு இன்னைக்கு திருநீல கண்டன் அப்படின்னு பெயர் வர காரணம் வந்தது இந்த சிவராத்திரி அன்னைக்கு தான். என்ன விலாவரியா உட்கார்ந்து பேசலாங்கறியா? இல்ல, பார்க்கடல்ல அமிர்தம் கடையப்படுகிறது. அமிர்தம் கடைய போகும்போது என்ன அப்படின்னா, வாசு என்ற பாம்பை கயிறா மாத்தி மந்திரகிரின்ற மலையை மத்தா மாத்தி அசுரர்களும் தேவர்களும் கடையிறாங்க. அப்படி கடையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த விஷமாகப்பட்டது அப்படி கக்கிருது அந்த பாம்பு. அந்த பாம்பு விஷம். ஆமா, அதனால அந்த விஷத்தை என்ன பண்றது அப்படின்னு தெரியாம எம்பெருமான் ஈஸ்வரனாகப்பட்டவர் எடுத்து அதை குடிச்சாரு. குடிச்ச உடனே பார்வதியாகப்பட்டவங்க போய் அப்படியே கழுத்துல எல்லாம் பிடிச்சாங்க. அப்படின்றனாலதான் ஐயனுக்கு திருநீலகண்டன் அப்படின்னு ஒரு பேர். ஏன்னா அந்த விஷம் நீல நிறத்துல இருந்துதான். அந்த நீல நிறத்துல இருந்ததுனாலதான் திருநீலகண்டன் அப்படின்னு ஐயனுக்கு நாமம் இருக்கு. அப்படி இருந்தாலும் எதனால எல்லாரும் முடிச்சிருக்கோம் அப்படின்னா, இப்ப ஒரு பாம்பு விஷம் கடிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த விஷம் முறியறதுக்கு தூங்கிட்டோம்னா உடனே அந்த விஷம் உடம்பு ஃபுல்லா பரவிடும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, அது முழிச்சு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், விஷம் பரவாம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆயுதமா இருக்கும். அப்படின்றதுக்காக தான் எல்லாருமே விழிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தையே காப்பாத்துறதுக்காக எம்பெருமான் ஈஸ்வரனே இன்னைக்கு விஷம் குடிச்ச ஒரு நாள். அதனால எல்லாருமே ஐயனுக்காக இன்னைக்கு இரவு ஃபுல்லா முழிச்சிருந்து அதனால எல்லாரும் சந்தோஷமா இருந்து இறைவனை வழிபட்டு அவருடைய அருட்கடாட்சத்தை பெறுமாறு அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களோட சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்பத்தாரின் சார்பாகவும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி கலந்த வணக்கம். அதனால ரொம்ப நன்றி நன்றி நன்றி. ஆமா, இந்த அழகான ஒரு திருநாள்ல இல்ல எல்லாருக்குமே ஒவ்வொரு திருவிழா வரும். ஆனா எங்க நாடக நடிகர்கள் அனைவருக்குமே ஒரு அற்புதமான ஒரு திருநாள் அப்படின்னா அது இந்த மகா சிவராத்திரி தான். அப்படி ஒரு திருநாளை கொடுத்த எம்பெருமான் ஈஸ்வரனுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கலந்த வணக்கத்தை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஆனா அவரை என்னதான் வழிபட்ட, ஏன்னா அவரை கும்பிடுறதுக்கே அவருடைய அனுமதி வேணுங்க. அவ்வளவு சிறந்த ஒரு கடவுள், ஆன்மீக கடவுள். பைத்தியம் ஆக்கிடுவாருங்க அவரை கும்பிட்டா, அந்த மாதிரி. ஆமா, பித்து ஆக்கிடுவார். அதனாலதான் பித்தன் அப்படின்னு அவருக்கு பேரே இருக்கு. அதனால நாங்களாம் கண்ணுங்கிறதமா காவலுக்கு போறோம். அவருடைய கதையை பேசினா பேசிட்டே இருக்கலாம், இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதனால நாங்களாம் சேர்ந்து கண்ணுங்கிறதமா காவலுக்கு போறோம். காவலுக்கு போறதுக்கு முன்னாடி மனசுல ஒருத்தர் இன்னைக்கு இல்லை நேத்து இல்லை, ரொம்ப நாளாவே ஒருத்தரை மனசார நினைச்சுக்கிட்டே இருக்கேன். யாருங்க? யார் தெரியுமா? சொல்லவா? அனுதினமும் எல்லாருமே வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானை தான் மனசுல நினைச்சிருக்கேன். அப்படியா? நாங்களும் முருகனை தான் நினைச்சுக்கிட்டே இருக்கோம். அப்பா, நீங்க எல்லாம் நினைச்சிருக்க நினைப்பு வேற, நான் நினைச்சிருக்க நினைப்பு வேறங்க. அப்படிதான். என்ன ஜலதோஷமா? இல்ல
இல்ல நீங்க எல்லாருமே பக்தி மயக்கத்துல இருக்கீங்க. ஆனா நான் அப்படி இல்ல. நான் வந்து ரொம்பவே காதல் மயக்கத்துல இருக்கேன். ஆமாங்க. கட்டுனா அவர்தான் கட்டணும். இல்லனாலும் அவர்தான் கட்டணும். ஓஹோ. என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல் அப்படின்றத கண்டிப்பா நான் சொல்லணும். சொல்லவா? சொல்றேன் கேளுங்க. இது என்னங்க இது? குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய், மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா. குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய், உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா. உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா.
நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 நன்றி மனமார்ந்த நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வேலுமலை முருகனுக்கு அங்கு விரிவித அலங்கார வேலனுக்கு பால பன்னீர் பிரமளிக்கும் பக்தி பரவசத்தில் பக்தர மனம் கழிக்கும் என்பது போல என் மனம் பக்தி பரவசத்தில் ஆழ்ந்திருக்கின்றது. எப்பேற்பட்ட பக்தி, எப்பேற்பட்ட காதல்னு சொல்லுவோமா? சொல்லணும்ல, அதுக்கு தானே வந்திருக்கேன். வளையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. வளையோசை கலகலகலவென படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சிறநீரம் சிலு சிலு சிலுவென சிறுவிரல் படபட துடிக்குது, இன்னும் தேகம் பூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ணம் பூந்தோட்டம், பொட்டட்டும் மேலந்தான் நன்றி காதல் பேரோட்டம். வளையோசை கலகலகலவென படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சிறநீரம் சிலு சிலு சிலுவென சிறுவிரல் படபட துடிக்குது, இன்னும் தேகம் பூசுது. ஒரு காதல் கடிதம் வெளி போடும், ஒத்த காதல் சபலம் வரக்கூடும். நீ பார்க்கும் காட்சிகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும். கண்ணீரில் கண்பட்ட நாயம், தேவைக்கு தானாக போடும். உன்னாலும் பின்னாலும் கையாடும், செம்மேனியின் மேலே தோளில் ஆடும் நாள். வளையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சிறநீரம் சிலு சிலு சிலுவென சிறுவிரல் படபட துடிக்குது, இன்னும் தேகம் பூசுது. லா 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 நோடி நேரம் பல மாதம் வருடம் என மாறும். நீங்காத நீங்காரம் நான் தானே, நெஞ்சோடு நீங்காக நின்றேனே. ராகங்கள் ராகங்கள் நூறு, ராஜா உன் பேர் சொல்லும் பாரு. சிந்தாமணி சாடும் செந்தேனே, சங்கீதம் காணாமலே பேசும் சிந்தார். வளையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சிறநீரம் சிலு சிலு சிலுவென சிறுவிரல் படபட துடிக்குது, இன்னும் தேகம் பூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ணம் பூந்தோட்டம், பொட்டட்டும் மேலந்தான் நன்றி காதல் பேரோட்டம். வளையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சிறநீரம் சிலு சிலு சிலுவென சிறுவிரல் படபட துடிக்குது, இன்னும் தேகம் பூசுது. கைத்தட்டி அன்பு இதயங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். தரகடதாம் 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 தாம் தி தம் தம் Thank you.
கைத்தட்டி அன்பு இதயங்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த மனமார்ந்த இதயம் கிடைந்த நன்றி நன்றிகளது வணக்கம். நான் சொல்ல சொல்ல ஐயா எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காரு. எவன்டாவே சொல்றேன். மன்னவன் வந்தானடி தோழி
ஓ